ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க S1 சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 23/9/2025 கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 13/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பல்வேறு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் நேம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது வந்து 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கிரெடிட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் கார்பரேட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கார்பரேட் கிரெடிட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் ஐடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. அது வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் வந்து சேட்டர் அக்கௌண்ட் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க கேட்டிருக்காங்க. அது வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேனேஜரில் வந்து சேட்டர் அக்கௌண்ட் கேட்குறாங்க. அது வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பல்வேறு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3-to-1 மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஸ்கேல் வைஸ் சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 64,000 சேலரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஸ்கேல் 3 பார்த்தீங்கன்னா 85,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அது ஸ்கேல் 4 பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டே அலவன்ஸு, கிரிட்டிக்கல் அலவன்ஸு, ஹெச்ஆர் அலவன்ஸு, ஸோ லீவ் கன்செஷனு, மெடிக்கல் எக்ஸஸு எல்லாமே பெனிஃபிட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் சிட்டிசன் சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், பூட்டான் உங்களுக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் டிகிரி படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் பிஜி படிச்சுனாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 years ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கணும், இல்லை டெக்னாலஜி ஐடி படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுமாதிரி எல்லாமே படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பற்றிலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனோ, என்னென்ன மேனேஜர் சர்டிஃபிகேட்ஸோ, என்னென்ன ஏஜென்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அப்ளை பண்ணலாம் நம்ம. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் நேம் என்ன, அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல்னால் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர்னால் என்ன போஸ்டிங்கு, சீனியர் மேனேஜர்னால் என்ன கேட்டகரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ப்ரொஃபைல்ஸு. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ என்னென்ன ப்ரொஃபைல்ஸு செக் பண்ணிட்டு அதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஏஜ் லிஸ்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிஸ்ட் இருக்கவங்க தான் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியுது நீங்கள். ஸோ 18+ இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். 18 வயசு மேலே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காது கேட்கும் திறன், பார்வை திறன், பேசும் திறன் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அதுமாதிரி ஃபிட்னஸ் எல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கோங்க. ஸோ அது மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் அப்புறம் ஃபஸ்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் வரும்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 220 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 120 மார்க்கு நீங்கள் பாஸ் 120 மார்க் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் வந்து ஹிந்தி மீடியம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மாதிரி பார்த்துக்குங்க. கட் ஆஃப் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்த்து இது பண்ணுவீங்க. இன்டர்வியூ பார்த்தா 100 மார்க்கு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள். அதுக்கு பார்த்தா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஜஸ்ட் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே அதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக இதாக பார்த்துங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நார்மலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கவங்க உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 175 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அது தகுந்த பார்த்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தகுதி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.